வணக்கம் சார். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கம்ப்யூட்டர் ஓட்டை பற்றி ஒரு முழு விவரம் அறிக்கை தாக்கல் செய்ய போகிறேன். வீடியோ ஆதாரம் மூலமாக 2015 வருஷத்தன்று ஒரு புதிய முயற்சி, அறிவியல் முயற்சி. பாமரர்கள் இனிமேல் கம்ப்யூட்டர் ஓட்டில் ஓட்டு போட்டு ஏமாறக்கூடாது என்கிற விஷயத்திற்காக இந்தியாவில் ஓட்டு சுதந்திரம் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்திருக்கு என்று நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது அறிவியல் என்ற பெயரால் ஓட்டை மிஷின் மூலமாக பறிக்கப்படுகிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பை தொட்டிக்குள்ளே பொதுமக்களே உங்கள் வீட்டு குப்பையெல்லாம் இந்த குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவியல் டெக்னாலஜி தெரிந்த சமுதாயத்துக்கிட்ட கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினு வந்திருக்குது, நீங்களாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. அறிவியல் டெக்னாலஜினா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பாமர மக்களிடம் இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினில் உங்களுடைய 5 வருஷத்துடைய உரிமையை விலைமதிக்க முடியாத அந்த உரிமையை, ஓட்டு உரிமையை இந்த மிஷினுக்குள்ளே போடுங்க. அந்த குப்பை தொட்டியில் எப்படி நம்ம ஏரியா குப்பை தொட்டியில் நம்ம குப்பையெல்லாம் போடுறோமோ அது மாதிரி உங்கள் 5 வருஷத்துடைய உரிமையை இந்த கம்ப்யூட்டர் ஓட்டில் போட்டுட்டு போங்க அப்படின்னு அறியாத பாமர மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஓட்டு மிஷினை பற்றி. இந்த ஓட்டு மிஷினில் ஓட்டு போட்டிருக்கோம், என் வேட்பாளருக்கு சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு ஒரு படிக்காத பாமரர் கேட்கக்கூட முடியாது. அப்படி ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன்லேருந்து இன்னொரு செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். எஸ்எம்எஸ் அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு அந்த செல்ஃபோனில் இருந்து நம்ம செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ், ஒரு தகவல் அங்கேருந்து நம்மளுக்கு வருது இல்லையா? அது மாதிரி நான் ஓட்டு போடுறேன் இந்த கம்ப்யூட்டர் மிஷின் ஓட்டில். அந்த மிஷினு நான் ஓட்டு இன்னாருக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு சிறிய ஆதாரம் எனக்கு அதில் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் இத்தனை நபர்கள் ஓட்டு போடும்போது இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இதில் பார்க்கலாம், இணையதளத்தில் எதுலையோ இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இது கம்ப்யூட்டர் ஓட்டுன்றது நெட்டு மூலமாக போட்டாலும் ஊழல் பண்ண முடியாது. ஏன்னா நெட்டு மூலமாக நம்ம பண்ணும்போது அதில் ஊழல் எதுவும் பண்ண முடியாது. இது தனித்தனி பொட்டிகள். இந்த பொட்டிக்குள்ளே பல விதமான டெக்னாலஜியை யூஸ் படுத்த முடியும் தவறுதலாக. ஆகையினால் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை இந்த கம்ப்யூட்டர் மிஷினை உருவாக்கி இருக்கிறது. மாணவர்கள்லாம் கேட்டாங்க, என்னங்க ஏற்கனவே தயார் பண்ணியிருக்காங்க அதே கம்ப்யூட்டர் மிஷின் நீங்களும் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இல்லைப்பா, அந்த கம்ப்யூட்டர் மிஷின் நீங்கள் சுவிட்சு அமுக்குனா ஒரு லைட் எரியும், பிபி சவுண்டு வரும், அவ்வளோதான். இந்த கம்ப்யூட்டர் மிஷின் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் சுவிட்சு அமுக்கின உடனே பிபி சவுண்டு, லைட்டு, உங்களை ஒரு போட்டா வேறு எடுத்துருது இந்த கம்ப்யூட்டர் மிஷினு. அந்த ஒரிஜினல் கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினில் 2 டெக்னாலஜி கம்மி, இதில் 2 டெக்னாலஜி அதிகம். ஆனால் அதிகமாக இருந்தாலும் இதுலேயும் ஊழல் பண்ண முடியும். என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த சமூகத்தினுடைய சார்பாகத்தான் நான் அதை பேசுகிறேன். ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை நடைமுறை கொண்டு வர்றதுக்கு முன்பாக பொதுமக்கள், படிக்காத பாமரர்களையும் பாமரர்களையும் படித்த எஜுகேஷனல் டெக்னாலஜி தெரிஞ்ச பாமரர்களையும் 3 பகுதியாக நிப்பாட்டி இந்த மாதிரி ஒரு கருவி ஓட்டு போடுவதற்கான அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இதில் எந்த விதமான ஊழல் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நிரூபிச்சிருந்தால் பரவாயில்ல. உலக வல்லரசு அமெரிக்காவில் கூட இன்றைக்கும்
டெக்னாலஜி தெரிஞ்ச நாட்டில் கையில் குத்தி ஓட்டு போடுவதுதான் முறை அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏனென்றால்